உங்களுடைய தலைமுடியில் சீப்பை வச்சாலே உங்களுடைய முடி துண்டு துண்டாக கொட்டி தரையில் கீழே விழுதுங்களா? கவலையே வேண்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய தலைமுடிக்கு சரியான நீர்ச்சத்து இல்லாமல் உங்களுடைய முடி வறட்சியாக இருக்கிறதுனால தாங்க. அப்படியேப்பட்ட வறட்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வாரத்தில் 2 முறை இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுடைய தலைமுடிக்கு நீர்ச்சத்தும் கொடுத்து உங்களுடைய ஸ்கேல்ப்பையும் உங்களுடைய ஹேரையும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேரும் ஃப்ரிஸி ஹேரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரூட்டின் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரூட்டினில் நான் வெறும் 2 கிச்சன் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி என்னுடைய ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ண போகிறேங்க. இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜரில் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாங்க. இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே காமனாக பயன்படுத்தலாங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறதுனாலையும் ட்ரை ஹேர் ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு முடி என்ன ஆகும்னா சின்னதாக கட் ஆகிட்டு கீழே விழுங்க. அந்த மாதிரி ஹேர் ஃபாலை கூட நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஷோ பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து 2 பழுத்த வாழைப்பழம் தாங்க. பச்சை வாழைப்பழத்தை தவிர எந்த வாழைப்பழம் வேணால் சேர்த்துக்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், விட்டமின்ஸ், நேச்சுரல் ஆயில்ஸ் நம்மளுடைய ஹேரையும் நம்மளுடைய ஸ்கேல்ப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக நரிஷாக வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வறட்சியினால் கொட்டக்கூடிய ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேருக்கு எப்போவுமே மாய்ஸ்சராகவும் வச்சு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேரும் ஃப்ரிஸி ஹேரும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்குங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து பழைய சாதத்துடைய கஞ்சி தண்ணி தாங்க எடுத்திருக்கிறேன். இதில் அதிக லெவலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருடைய க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வறட்சியினால் கொட்டக்கூடிய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுத்து நம்மளுடைய ஹேரை எப்போவுமே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேருக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங் லுக்கும் கொடுத்து நம்மளுடைய ஹேருடைய டெக்ஸ்சரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம அப்படியே வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலரில் நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 முறை நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்பொழுது வறட்சியினால் கொட்டக்கூடிய ஒவ்வொரு முடியும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்து உங்களுடைய முடியை எப்போவுமே சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோங்க. இதை 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போவுமே நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய சீக்ரெட்டான 20+ இன்க்ரீடியன்ட்ஸ் ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை சொல்யூஷனுக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேர் ஆயில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஆயில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுக்கணுங்க. நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுடைய முடியை 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வறட்சியினால் கொட்டக்கூடிய ஒவ்வொரு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய முடிக்கு நீர்ச்சத்தை கொடுத்து நம்மளுடைய ஹேர் எப்பவுமே சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா வாரி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் பேக் நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் நல்லா இறங்குங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சின்னதாக இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு விட்டுக்கோங்க. கொண்டை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிச்சமாக இருக்கிற இந்த ஹேர் பேக்கை நம்மளுடைய ஃபோர் ஹெட் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷனில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய 25+ இன்க்ரீடியன்ட்ஸ் சிகக்காதாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சிகக்காவும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து ப்ராப்பரான இன்டேக்கும் எடுத்து ஹேர் ஆயிலும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது எப்போல்லாம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம ஹேர் பேக் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அதுவும் நம்ம சிகக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அல்டிமேட் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய ஹேர் எப்பவுமே ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்குங்க.
ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிம்பிளாக யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நான் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டேங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டான விதத்தில் ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணி கரெக்டான இன்டேக்கும் எடுத்து நீங்கள் ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பரான அல்டிமேட் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.